ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்கோட vlog தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8:30 ஆகிடுச்சுங்க. 8:30 ஆச்சு. இப்போ தான் என் பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புனான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து 8:30க்கு மேலே தான் நான் வந்து வீட்டில் பூஜையே பண்ணேன். நைட்டு வந்து சுத்தமாக தூங்கவே இல்லைங்க. என்னோடய 2வது பையனுக்கு 1 வயசு ஆகுது. சார் வந்து நேற்று நைட் ஃபுல்லாக நைட் ஷூட் பார்த்தாரு. 2 மணிக்கு தான் தூங்கினார். அதனால் காலையில் எழுந்துக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 7 o'clock தான் எழுந்து எல்லா வேலையும் அவனுக்கு வந்து லன்ச்லாம் பண்ணி பெரிய பையனை அனுப்பிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பூஜை பண்ணேன். அவ்வளோதாங்க. டிஃபன் சாப்பிட்டு நான் போய் படுத்துட்டேன். 10 o'clockலாம் போய் படுத்துட்டு ஒரு 12:30க்கு தாங்க எழுந்து வந்தேன். அதுக்கு மேலே தான் வந்து லன்ச்செல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. 12:30 ஆகிடுச்சு. அதனால் ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பப்பாயா இருந்தது, கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். வாழைக்காய் பொரியலும் கீரை வந்து கடையிலும் செய்ய போகிறேன். ஸோ வாழைக்காய் பொரியலுக்கு என்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். வாழைக்காய் வந்து நான் எப்படி ஃப்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடான உடனே கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வந்து போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும். அதனால் வந்து நான் வந்து தட்டி போடுறேன். நல்லா வந்து நைஸாக தட்டிட்டு ஆயிலே போட்டுருங்க. ஆயிலில் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதோட ஃப்ளேவர் வந்து இறங்குனா சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால ஒரு வெங்காயம் தான் போடுறேன். தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சம் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அவ்வளோதாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் வந்து மூடி போட்டுட்டேன். கேஸும் கொஞ்சம் வந்து சேவ் ஆகும். அதனால் மூடி போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலே வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் போட்டுக்கோங்க. வாழைக்காய் போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு லெட் வச்சு மூடிடுங்க. தட்டு வச்சு மூடிட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். வந்து சைடில் வந்து வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அடுத்து வந்து நான் வந்து கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதை எடுத்து நான் அந்த சைடு வச்சுட்டு இந்த பக்கம் கடாய் வச்சுட்டு கீரை கடையில் வந்து நிறைய இதில் குக்கர்லலாம் செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து துவரம்பருப்பு வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து போட்டுடுறேன். துவரம்பருப்பு நான் வந்து போட்டுட்டு பச்சை மிளகா எவ்வளோ வந்து உங்களுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 தக்காளி 1 வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கை ஃபுல்லாக வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து போட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ சைட் பை சைடு வந்து உங்களுக்கு வாழைக்காவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் சாதமும் வடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு போட்டு எல்லாமே வந்து குக்காய் வந்துருச்சு. பருப்பு வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, வந்து கீரை வந்து போட்டுருவேன். நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி கடைய போகிறேன். நீங்கள் என்ன கீரை கடையிறீங்களோ அந்த கீரையை வந்து போட்டுருங்க. இது வந்து பருப்பு போட்டு கடையிறதுக்கு இப்படி தான் நாங்கள் வந்து செய்வோம். கீரை போட்டுட்டு கீரை வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் வந்து மாறிடும். க்ரீனிஷாக இருக்காது. ரொம்ப வெந்தாலும் வந்து நல்லாவும் இருக்காது. கரெக்டாக ஒரு 1 or 2 minutes தான் வேகணும். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை டக்குன்னு வெந்துடும்.
அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து புளி போடணும். புளி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஆற விட்டுட்டு கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா ரெடி ஆகிடும். வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, குக்கிங் முடிச்சுட்டு நான் கிச்சன் ஸ்டவ்வு மேடெல்லாம் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. சைடு பை சைடு வந்து பாத்திரமும் கழுவிட்டேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கோட சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. கீரை வந்து கடைஞ்சிட்டு வடகம் இருக்கு இல்லைங்களா, அதை தாளித்து கொட்டி ஒரு சின்ன கடைஞ்சிருவோம். அவ்வளோதாங்க, கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சும் முடிஞ்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆச்சு. ஸோ 1 ஹவர் ஆச்சுங்க எனக்கு இந்த வேலைக்கெலாம் முடிகிறதுக்கு. லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, வாழைக்காய் பொரியல், கீரை, ரசம். இன்றைக்கி இது தாங்க எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். vlog பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.